வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் பட்டு பாவாடை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக பட்டு பாவாடை தைக்கும் போது நமக்கு இந்த பட்டியோட பாவாடையை ஜாயின் பண்ணும் போது எவ்வளோ ப்ளீட்ஸ் வரும், எவ்வளோ கிளாத் எடுத்துக்கணும் அப்படின்னு மெஷர்மெண்ட் தெரியாது. ஸோ இந்த வீடியோவில் எவ்வளோ ஈஸியாக பட்டு பாவாடை தைக்கலான்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் 3 மீட்டருக்கு பாவாடை துணி எடுத்துருக்கிறேன். இதோட உயரம் 32 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் 10லேருந்து 11 வயசு குழந்தைக்கு தைக்கிறீங்கன்னா இந்த அளவை நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் பட்டு பாவாடை துணியை நான் 4ஆக மடித்து போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். அப்படியே முழு நீளத்துக்கும் 3 மீட்டருக்கு நான் எடுத்திருக்கிறேன். இதுக்கு அதே 3 மீட்டர் அளவுக்கு லைனிங் எடுத்திருக்கேன். லைனிங் நிறையா வச்சு தைச்சோம்னா பாவாடை நல்லா விரிஞ்சு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. அதனால் அதே 3 மீட்டர் அளவுக்கு லைனிங் கிளாத்தும் வாங்கியிருக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம ஒரு பட்டி துணியை கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம பாவாடை துணியிலே கட் பண்ணி தைக்கும் பொழுது பட்டி துணி நல்லா அழுத்தமாக இருக்காது இல்லையா, அதனால் 2ஆக மடித்து தான் நம்ம இங்கே பட்டி துணி தைக்க போகிறோம். இதோட லெங்க்த்து 28 இன்ச்சு. அதோட மடித்து தைக்கிறதுக்காக 2 இன்ச்சு சேர்த்து நம்ம எடுத்துக்கணும். பட்டியோட ஹைட்டு 8 இன்ச்சு எடுத்துருக்குறோம். நமக்கு முழுசாக பட்டி துணி எவ்வளோ வரும்னா 4 இன்ச்சு வரும். அதை நம்ம 2 பக்கமும் மடிக்கும் போது 2 இன்ச் அளவுக்கு பட்டி துணி மாறும். அதனால் மொத்தம் 8 இன்ச் அளவுக்கு நம்ம பட்டி துணி கட் பண்ணி எடுத்துருக்குறோம். இப்போது பட்டு பாவாடை எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். முதல்ல பட்டி துணியை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் சொன்ன மாதிரி பட்டி துணி 8 இன்ச் ஹைட்டுக்கு நம்ம எடுத்துருக்குறோம். இதை இப்போது 4 இன்ச் அளவுக்கு 2ஆக மடிச்சிக்கணும். மடிச்சிக்கிட்டு துணியோட 2 பக்கமும் ஸ்டிச்சஸ் போட்டு நம்ம எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நான் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பட்டி துணியோட 2 கார்னரையும் நம்ம ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டு எடுத்துக்கணும். இப்போ 2 பக்கமும் 1/2 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி மடித்து தைச்சிருக்கேன். இப்போ நமக்கு பட்டி துணி ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்தது பாவாடை எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத் எடுத்துக்கிட்டு அதோட அடிப்பகுதியை 1 இன்ச் அளவுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கணும். இப்போது 1 இன்ச் அளவுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது லைனிங் கிளாத்தோட 2 பக்கமும் நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு மடித்து அடிச்சிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா கீழேயும் 1 இன்ச் மடித்து அடிச்சிருக்கிறோம். லைனிங் கிளாத்தோட 2 பக்கமும் 1/2 இன்ச் அளவுக்கும் மடித்து அடித்து விட்டுருக்குறோம். இதே மாதிரி நம்ம பாவாடை துணிக்கும் 1/2 இன்ச் அளவுக்கு 2 பக்கமும் மடித்து அடிக்க போகிறோம். இப்போது பாவாடை துணி எடுத்துக்கலாம். இதுவும் லைனிங் கிளாத் மாதிரியே 2 முனையிலையும் 1/2 இன்ச் அளவுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம அதோட ஓரங்களை அடித்து விட்டுறணும். ஏன்னா பட்டு துணி பிரிஞ்சு வராமல் நல்லா இருக்கும். அதனால் இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி எப்போவுமே ஃபஸ்ட்டு அடித்து எடுத்துடணும். இந்த மாதிரி கிளாத்தோட 2 பக்கமும் நான் அடித்து எடுத்துருக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தை மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே பாவாடை துணியை மேலே வச்சிடணும். இப்போது 2த்தையும் சேர்த்து தான் நம்ம ப்ளீட்ஸ் வைக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தையும் பாவாடை துணியும் ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒரு சிங்கிள் ஸ்டிச்சு நேராக போட்டு விட்டுறணும். ஏன் இது பண்ணோன்னா அப்போ தான் அந்த பாவாடை துணி நழுவி வராமல் இருக்கும் ப்ளீட்ஸ் வைக்கும் போது. அதனால் இந்த மாதிரி 2த்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு ஸ்டிச் போட்டு விட்டுறணும். இப்போது ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு பட்டி துணியை கீழே வச்சுட்டு அதோட மேலே நம்ம பாவாடையும் லைனிங்கும் சேர்த்து அடித்து வச்ச துணியை வச்சு ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். பட்டி துணியை கீழே வச்சு அதுக்கு மேலே லைனிங் கிளாத்து மேலே தெரிகிற மாதிரி நம்ம வைக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போடும்போது 1 இன்ச் அளவுக்கு இல்லைனா 1.5 இன்ச் விட்டு ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிக்கணும். 1.5 இன்ச்சுக்கு அப்புறம் ப்ளீட்ஸ் வைக்கலாம். ஏன்னா எதுக்கு அந்த கேப் விடுறோன்னா அந்த பாவாடை நாடாக கட்டுற அந்த ஓப்பன் சைடு வரும். அதனால் அங்கே ப்ளீட்ஸ் வைக்காமல் இந்த மாதிரி வைக்கணும்.
ப்ளீட்ஸ் வைக்கும் பொழுது நல்லா 1 இன்ச் அளவுக்கு நல்லா இழுத்து பிடிச்சிக்கிட்டு அந்த கீழே இருக்கக்கூடிய பாவாடை துணியும் சேர்ந்து வரா மாதிரி பிடிச்சிக்கிட்டு ப்ளீட்ஸ் வைக்கணும். இல்லைன்னா லைனிங் கிளாத் மட்டும் வச்சு அடிச்சிருவோம். அதனால் ரெண்டையும் நல்லா இப்படி எடுத்து வச்சு தேய்ச்சி விட்டு நம்ம ப்ளீட்ஸ் வச்சுக்கிட்டே வரணும். ப்ளீட்ஸ் வைக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி வைக்கணும். இந்த முறையில் வந்து நம்ம பட்டுப்பாவாடை தைக்கும் பொழுது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ்லாம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் பட்டுப்பாவாடை தைச்சி பாருங்கள். ஒவ்வொரு தடையும் ப்ளீட்ஸ் வைக்கும்போது இந்த மாதிரி ப்ளீட்ஸை நல்லா கையால் அழுத்தமாக தடவி விடுங்க. அதை மாதிரி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல் கிளாத்தையும் 2 பக்கமும் பிடிச்சி நகர்த்தி ப்ளீட்ஸ் வைங்க. அப்போ பார்க்கறதுக்கு ப்ளீட்ஸு ரொம்ப அழகாக வரும். ஒரே ஈவனாக 1 இன்ச் அளவு 1 இன்ச் அளவு கேப் வரா மாதிரி துணியை மடித்து வைங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக ப்ளீட்ஸ் வச்சாச்சு. எல்லா மடிப்பும் ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஒரே ஈவனாக ஒரு இன்ச்சுக்கு நம்ம இங்கெல்லாம் ப்ளீட்ஸ் வச்சுருக்கோம். இப்போது ஃப்ரண்ட் சைட் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இதே மாதிரி ப்ளீட்ஸ் வரிசைலாம் அழகாக வரணும். இப்போ இந்த பட்டி துணியை உள்பக்கமாக திருப்பி வச்சு அடித்து எடுக்க போகிறோம். இதில் உள்பக்கம் திருப்பி அடிக்கும்போது ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு சின்னதாக மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடிச்சிங்கன்னா தையல் பிரிஞ்சு வராமல் நீட்டாக இருக்கும். இப்போது பாவாடையோட பட்டி ஃபுல்லாக ஜாயின் பண்ணி நம்ம முடிச்சிட்டோம். இப்போது பட்டியோட உள்பக்கம் பார்த்திங்கன்னா பிசர்லாம் இல்லாமல் எவ்வளோ நல்லா விழுந்திருக்கு பாருங்கள். இது மேலே நம்ம இன்னொரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டோம்னா தையல் வந்து பிரிஞ்சு வராமல் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இப்போது நம்ம ப்ளீட்ஸ் எல்லாத்தையும் ஒரு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அயன் பண்ணி எடுக்கும்போது நம்ம அது மேலே ஒரு ஓவர் ஸ்டிச் போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுக்கும்போது ப்ளீட்ஸ் வந்து ரொம்ப கசங்காமல் ஒரே ஈவனாக அப்படியே இருக்கும். ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸும் போடலாம். அதை விட இது கொஞ்சம் ஈஸியான மெத்தடு. இந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிட்டோனாலும் நல்லாயிருக்கும். இப்போ ஓரங்களை நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கக்கூடிய பாவாடை துணியை நம்ம சைட் ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். நாடா பகுதியிலிருந்து ஒரு 3 இன்ச்சு இல்லைனா 2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கக்கூடிய பாவாடை துணியை மட்டும் கேர்ஃபுல்லாக தனியாக எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். அடுத்தது லைனிங் கிளாத்தை எடுத்து அதையும் இந்த மாதிரி தனியாக ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாவாடை ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த மெத்தடில் நீங்களும் பட்டுப்பாவாடை தைச்சி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிரியாஸ் ஃபேஷன் வேர்ல்ட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.